ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். நியரில் இருக்கிற கடைக்கும் இந்த ஆப்பில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு உள்ள ரேட்டு எல்லாத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும், நல்லா குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் இருக்கிற நான் ப்ராடக்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள், அதை நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். இந்த ஆப்புக்குரிய நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்குரிய பில்லு நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்றதை பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை, நெய், ஊறுகாய், மஞ்சள் பொடி, சேமியா, ஜவ்வரிசி, பெருங்காயத்தூள், இப்படி நிறையா பொருட்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து 999 ரூபா தான். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், கேசரி பவுடரு, கடலை மாவு எடுத்துருக்கிறேன், கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து கோட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா இந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்பவே செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக்கும் போட்டுருங்க. பாய்.